إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن فعات الذكرى நபியே அவர்களுக்கு உபதேசம் பிரயோசனமளிக்குமாக இருந்தால் நீர் உபதேசம் செய்வீராக. இன்ன பாத்தி திக்ரா, யார் இறையச்சத்தோடு இருக்கிறாரோ அவர் அந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்வார். யார் இறையச்சத்தோடு இருக்கிறாரோ அவர் அந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்வார். வயதஜன்னபுகல் அஷ்கா, ஆனால் துர்ப்பாக்கியமுடையவன் அதை விட்டு விலகிக் கொள்வான். அதை அவன் கணக்கெடுக்க மாட்டான். அவர் என்ன செய்வாரு? லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, அவர் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். துர்ப்பாக்கியம் உடையவர் தான் அதை விட்டு விலகிக் கொள்வார். அவர் எங்க செல்வார்ன்னு சொன்னா, நரகத்துக்கு செல்வாரு. அவர் லா யமூத்து வலா யஹ்யா, அவர் அங்கே மரணிக்கவும் மாட்டார், அங்கே அவர் வாழவும் மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா, கது அஃப்லஹ மன் ஸக்கா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். வதக்கர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வின் பெயரை அவன் ஞாபகப்படுத்தி தொழுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பல் து'சிரூன ஹயாத்த துன்யா, ஆனா நீங்க உலகத்தை முற்படுத்திட்டீங்க. வல் ஆখিরাத்து கைரு வ அப்கா, ஆனால் மறுமை நாள் தான் சிறந்தது என்றும் நிலையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே இந்த வசனத்தை நாங்க பார்க்கும்போது, நபியே நீங்க உபதேசம் பண்ணுங்க. அல்லாஹ்வ பத்தி, மறுமை நாள பத்தி, சுவர்க்கத்த பத்தி, நரகத்த பத்தி எல்லாத்தையும் நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. செய்யாம இருந்துறாதீங்க. ஆனா, அத கேட்கிறவங்க, கேட்காதவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கிறாங்க. அதாவது ஹிதாயத்த 2 வகையா பிரிப்பாங்க. ஒரு ஹிதாயத் என்னன்னா, நபி அவங்க சொல்றது. இதுவும் ஹிதாயத்து தான். அதேபோல இன்னொன்னு என்னன்னா, அந்த சொன்ன விஷயத்த எடுத்து உள்வாங்கி, அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறது. இது 2வது வகை ஹிதாயத். இது அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. இது நம்ம நினைச்சாக்களுக்கெல்லாம் குடுக்க இயலாது. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், "கது அஃப்லஹ மன் ஸக்கா", தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். எனவே அந்த வகையில நாங்க நேற்றைய கிளாஸ்ல உள்ளத்த உள்ளம் நோய்வாய்ப்படுமா? இல்லையாங்கிற விஷயத்த பற்றி பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்ததாக என்னென்ன விஷயங்கள் இருந்தா எங்களோட உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்குதுங்கிறதுக்கான அறிகுறிகள பார்த்திருந்தோம். எனவேதான் எங்கட உள்ளத்த நாங்க சுத்தப்படுத்தினா தான் எங்களால சொர்க்கத்துக்கு போக இயலும். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைக்கிறான். படைச்சு அனைத்து மலக்குமார்களுக்கு முன்னால சில பொருட்கள காட்டி இது என்னன்னு கேட்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே சொல்றாங்க. எனவே அல்லாஹ் கட்டளை போடுறான் மலக்குமார்களுக்கு, நீங்க இவருக்கு சுஜூது செய்யுங்க. அப்ப உடனே மலக்குமார்கள் எல்லாரும் சுஜூது செய்றாங்க. அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அறிவு பாராட்டப்படுது. அது அவ்வளவு பெரிய அறிவு. அதே கணம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். இந்த பழத்த மாத்திரம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு கட்டளை போறான். எல்லாம் ஹலால். ஒன்றே ஒண்ணு தான் ஹராம். அதுவும் அல்லாஹ் கிட்ட கூட்டிட்டு போய் ஹாத ஷஜரா, இந்த மரத்தை என்று சுட்டிக்காட்டுகிறான். இருந்தாலும் ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பலவீனத்த உணர்ந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வழிகெடுத்து, இந்த மரத்த நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா சொர்க்கத்துல தங்கிருவீங்க. நீங்க மலக்காக மாறிடுவீங்க. இது ஒரு நிரந்தர மரம். அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய ஏமாத்தினான். கடைசியா நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்ய வந்திருக்கிறேன்னு சத்தியம் பண்ணினான். எல்லாம் செஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட மனசு என்ன நடந்துட்டு, அந்த இடத்துல கொஞ்சம் மயங்கி அத போய் சாப்பிட்டுட்டாங்க. இந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை எங்களுக்கு புரிய வைக்கிறான். இத ஏன் குர்ஆன்ல ஃபுல்லாவே அல்லாஹ் ஒரு 2, 3 இடத்துல சொல்லிட்டான். என்ன காரணம்னு சொன்னா, அறிவெல்லாம் மனிதனுக்கு நல்லா தான் இருக்குது. அல்லாஹ் பூரணமா வச்சு தான் படைச்சிருக்கிறான். அதனால தான் பாருங்க, ஏஐ டெக்னாலஜி நாங்க எங்கேயோ போயிட்டோம். வீடியோக்கள்ல எது உண்மை, எது பொய்ன்னு கூட கண்டுபிடிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு ஏஐ ஒரு வீடியோ உருவாக்குது. எந்த அளவுக்கு ஏஐ ஒரு வீடியோ உருவாக்குது. நாங்க சந்திரனுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து செவ்வாய்க்கு போறதுக்கு நாங்க பிளேன் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அறிவு எங்கட எங்கேயோ போயிட்டு. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அறிவு எங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனா, நாங்க படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொன்னா, எங்கட மனச நாங்க அடக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுல தான் என்ன செஞ்சாங்க? ஒரு பிளண்டு விட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த உலகத்துக்கு அனுப்பி சொன்னான். உலகத்துக்கு அனுப்பினான்.
இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அதை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. எனவே இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு செல்றான். உங்களோட உள்ளத்தை நீங்க கட்டுப்படுத்தலாம் இருக்கிறீங்க. அதனாலதான் ஒரு பிழை விட்டீங்க. எனவே அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா, அதை தூய்மைப்படுத்தணும்னு சொன்னா, என்கிட்ட இருந்து ஒரு வேதம் வரும். அதை நீங்க ஃபுல்லா பின்பற்றுங்க. நீங்க என்ன செய்வீங்க? பயம் இல்லாம, கவலை இல்லாம நீங்க வாழுவீங்க. நீங்க திரும்ப அந்த சொர்க்கத்துக்கு வருவீங்க. அப்ப இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பப்படுத்துற நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்மோட உள்ளத்தை சுத்தப்படுத்தி, அல்லாஹ்வுக்காக அதை கட்டுப்படுத்தி, நாங்க என்ன செய்யணும்? திரும்ப அந்த சொர்க்கத்துக்கு போகணும். அதான் அல்லாஹ் சொல்றான். கது அஃப்லஹ மன் ஜக்கா, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். இன்னொரு சூறாவுல வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டு வந்து கடைசியா சொல்றான். கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவேதான் இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பப்பட்டதே நம்மோட உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் என்ன, குறைகள் என்ன, அதுல ஆசைகள் என்ன, அது எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சு அதை நாங்க தூய்மைப்படுத்தணும், அதை சரிப்படுத்தணும். இதுதான் எங்களோட நோக்கம். எங்களோட உள்ளத்துல ரெண்டு வகையான நோய் காணப்படும். ஒன்று ஷஹ்வா, இன்னொன்று சுபுஹா. சுபுஹாண்டா என்னண்டா ஒரு சந்தேகம். அல்லாஹ் இருக்கிறானா? உண்மையிலே சொர்க்கம் இருக்குதா? நரகம் இருக்குதா? குர்ஆன் அல்லாஹ்ட வேதம் தானா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் தானா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எங்கட உள்ளத்துல இருக்கும். அதே போலதான் ஷஹ்வான்னு சொன்னா ஆம், என்ன சாப்பாடுல, அதே போல பெண்கள்ல, அதே போல கோபம் வாரது, தலைமை பதவி எடுக்கணும், நான் பெருமடிக்கணும், என்னை எல்லாரும் புகழணும், இப்படிங்கிற ஆசையும் உள்ளத்துல வரும். இது ரெண்டும் இரண்டு வகையான நோய்கள். இந்த அடிப்படை நோய்கள்ல இருந்துதான் இன்னும் ஏனைய எல்லா நோய்களும் தோற்றம் பெறும். எனவேதான் எங்கட வேலை, எங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்குதுன்னு சரியாக கண்டுபிடிச்சு அதை நாங்க தூய்மைப்படுத்தணும். அப்ப இதுக்கு ஒரு போராட்டம் தேவை. இதுதான் சொல்லுவாங்க ஜிஹாது நஃப்ஸ், உள்ளத்தோட நாங்க செய்யற போராட்டம். நபி அவங்களோட காலத்துல எதிரிகளோட போராட்டம் பண்ணினாங்க. அப்ப நம்ம நினைச்சிருமே எப்படி, நான் அந்த காலத்துல இருந்திருந்தா நானும் சஹாபாக்களோட இறங்கி போராடி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மையா பொய்யாங்கிற, நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளலாம். எப்படி தெரியுமா? இப்ப நாங்க அந்த போர்க்காலத்துல இல்ல. ஆனா அதை விட கொடிய எதிரிக்கு முன்னால நிக்கிறோம். அதுதான் எங்களோட நஃப்ஸ். அது எப்பவுமே தீமையை தூண்டிக் கொண்டே இருக்கும். யூசுப் நபி சொன்னாங்க, நான் என்னை தூய்மைப்படுத்த மாட்டேன். இன்ன நஃப்ஸ் அம்மாரத்தும் பிஸ்ஸு, உள்ளம் என்பது கெட்டதை தூண்டிக் கொண்டுதான் இருக்கும். அது அதை செய், இதை செய். எதிர்காலத்துல இதை செஞ்சா ஏற்படுற இழிவு, ஏற்படுற அவமானம், அதெல்லாம் வந்து கணக்கெடுக்கவே மாட்டுச்சு. நீ இதை செஞ்சா இப்போ உனக்கு இன்பம் கிடைக்கும். அது பொறும், அதை விடு. எதிர்காலத்தை விடு. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்பி நீ நிகழ்காலத்தை விடுறதோட, நீ நிகழ்காலத்துல இருக்கிறத ஃபுல்லா அனுபவி. அது வந்தா வரும், வராட்டி போகும். இப்படி எல்லாம் எங்களை உள்ளம் தூண்டி என்ன செய்யும்? நிகழ்காலத்தில் இருக்கிற விஷயங்களை செய்ய வைக்கும். எனவேதான் கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, இந்த உள்ளத்தை இதெல்லாம் தடுத்து, உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு, அதெல்லாம் தவிர்ந்து சுத்தப்படுத்தி வாழ்றவர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாரு. எனவேதான் நாங்க நேற்று பார்த்தோம், எங்கட உள்ளம் உயிரோடு இருக்குதா, செத்துட்டா, அதுல நோய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்களை சொல்லி கொண்டு வந்தோம். இப்ப ஒரு ஆளுக்கு நீரிழிவு நோய் இருக்குதுன்னு சொன்னா சில அடையாளங்கள் இருக்குது. அவருக்கு ஒரு காயம் வந்து ஆற மாட்டுச்சு. அதே போல அவருக்கு நிறைய ஆஹ் என்ன, அப்படி சில அடையாளங்கள் இருக்குது. அதே போலதான் எங்கட உள்ளம் உயிர் இழந்துட்டு, உயிர் இழக்கிற தருவாயில இருக்குதுன்னு சொன்னா சில அடையாளங்கள் இருக்குது. முதலாவது, அதுக்குரிய உணவை நாங்க கொடுக்க மாட்டோம். திக்ர், காலை மாலை திக்ர் பெருசா ஓத மாட்டோம். தொழுகு முடிஞ்சது பெருசா திக்ர் ஓத மாட்டோம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற திக்ர்களை செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, பிள்ளைகளும் செல்வங்களும் இந்த உலகத்தின் வெறும் அலங்காரங்கள். ஆனால் அல் பாக்கியாத்து சாலிஹாத் ஹைருன் இன்த ரப்பிக, ஆனால் இந்த பாக்கியாத்து சாலிஹாத் என்பது உமது இறைவனிடத்தில் சிறந்ததாகும். என்னது பாக்கியாத்து சாலிஹாத்னு சொன்னா? அதுக்கு இப்னு மசூத், இப்னு அப்பாஸ் அலி அவங்க விளக்கம் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அப்படி போன்ற திக்ர்கள்னு சொல்றாங்க. இதை நாங்க எங்க உள்ளத்துக்கு கொடுக்க மாட்டோம். இது எங்கட உள்ளம் நோயோட இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். சலஃபு சாலிஹிங்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 தரம் சுபஹானல்லாஹ் சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நான் ஒரு கணக்கு கொண்டு போட்டு பார்த்தேன். அவங்க ஒரு நாளைக்கு 15 மணித்தியாலத்துக்கிட்ட சுபஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. அது சாத்தியமா அப்படின்னு எங்களுக்கு தோணும். ஆனா ஒரு மனிதன் ஒரு போனை நேசிக்கிறான்னு சொன்னா அவன் ஒரு 15 16 மணித்தேரம் போனோட இருக்கிறத பாக்குறோம் இந்த உலகத்துல.
அப்படி இருக்கும்போது அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறாரு. அவன்ட பேரை 15 மணித்தேன்னு சொல்லிக்க மாட்டாரா? அவர் எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. அவர் தொழுதிருப்பாரு, வணங்கியிருப்பாரு, வேலை செஞ்சிருப்பாரு. ஆனா, அவர் நாக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்திருக்குது. அப்படிப்பட்ட சலஃபு சாலிஹீன்கள்லாம் நமக்கு முன்னால வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு செகண்ட கூட வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இந்த உலகத்துல சொர்க்கத்துல இருந்து அடுத்த படித்தரத்துல உள்ள சொர்க்கத்த பார்ப்பாங்களாம். சொர்க்கவாசிகள். அவங்க இவங்கள விட கடும் மேம்பட்ட நிலைமையில இருப்பாங்களாம். ஆனா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வா இருக்குமாம். அப்ப அதுக்கு மட்டும் தான் சொர்க்கத்துல கவலைப்படுவாங்களாம். இதெல்லாம் அறிந்த சலவு சாலிஹீன்கள் ஒரு செகண்ட கூட வேஸ்ட் ஆக மாட்டாங்க. இப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம்ன்னு சொன்னா, சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கட 20 வருட வாழ்க்கைய திரும்பி பார்ப்போம். 23 வருட வாழ்க்கைய திரும்பி பார்த்தோம்ன்னு சொன்னா, நாங்க எத்தன மரத்த வேஸ்ட் ஆக்கிட்டோம். எத்தன மரம் நாட்டாம இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களோட வரலாற படிக்கிறோம். ஒரு மரத்துக்காக தன்னை ஒரு தோட்டத்தையே விற்ற வரலாறுலாம் இருக்குது. சரியா? ஒரு மரத்துக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அந்த தோழருக்கு இந்த மரத்த விட்டு குடுத்துருங்க. அல்லாஹ்ட்ட சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மரம் இருக்குது. சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு மரம் தருவான்னு சொன்னா, அவரு விட்டு குடுக்கல. இத கேட்டிருந்த இன்னொரு சஹாபி, அந்த சொர்க்கத்துல இருக்கிற மரத்த பெறுறதுக்காக அவர்ட்ட பேரம் பேசுறாரு. நீங்க அந்த மரத்த விட்டு குடுங்க. உங்களுக்கு சொர்க்கத்துல இருக்கிற மரம் வேணாட்டி பிரச்சனை இல்ல. எந்த மரத்த நான் தாரேன். என்ட தோட்டத்துல ஒரு பகுதிய தாரேன்னு சொல்றாங்க. அவர் ஒத்துக்கொள்ளல. அது கொஞ்சம் அதிகமாகி, அதிகமாகி கடைசியாக என்ன முழு தோட்டத்தையும் நான் தாரேன். நீங்க அந்த ஒரு மரத்த மட்டும் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு விட்டு குடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே அந்த மனிதரும் ஓகே அப்படின்னு விட்டு குடுத்துட்டாரு. அப்ப அவர் மொத்த தோட்டத்தையும் குடுக்குறாரு. எதுக்காக? சொர்க்கத்தில இருக்கிற ஒரு மரத்த பெற்றுக்கொள்றதுக்காக. நம்ம பார்ப்போம், அ இந்த உலகத்தில முட்டாள்ன்னு நெனைப்போம் நம்ம. இவருக்கு என்ன வாழத் தெரியாதுன்னு நெனைப்போம். ஆனா, அவர் சொன்னாரு, சொர்க்கத்தில ஒரு மரம் அப்படின்னா, அந்த சொர்க்கம் அவருக்கு சுவர்ன்னு தானே அர்த்தம். அப்ப அதத்தான் அவங்க யோசிச்சாங்க. எனவேதான் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அதீம் போன்ற துஆக்கள் அதனை நான் அதிகமாக ஓதி சொர்க்கத்தில மரம் நாட்டத்தில பொடுபோக்காக இருக்கிறோம். சரியா? அதேபோல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கிற சொர்க்கத்தின் புதையல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு நீங்க 12 ரக்காத் சுன்னத் தொழுகிறது சொர்க்கத்தில ஒரு மாளிகை கட்டப்படுதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ நீங்க பார்க்கும்போது, அத அறிவிச்சவங்க சொல்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத் சுன்னத் தொழுகிறாரோ, அவருக்கு சொர்க்கத்தில ஒரு மாளிகை கட்டப்படும். அது எப்படின்னா, சுபஹுக்கு முன்னால 2, லுஹருக்கு முன்னால 4, பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாக்கு பின்னால 2 மொத்தம் 12. அ எனவே அத அறிவிச்சவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ கேட்டதிலிருந்து நான் இத விட்டதில்ல. திரும்ப அந்த ஹதீஸ ஒரு ஆள் இன்னொரு ஆள் கேட்டிருப்பாரே. அவரு கேட்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லுவாரே. சொல்லும்போது சொல்றாரு, "இத நான் கேட்டதிலிருந்து இந்த ஹதீஸ விட்டதில்ல. இந்த 12 ரக்காத்த விட்டதில்ல." அப்படி அடுத்தவரும் அப்படித்தான் சொல்றாரு. எனவே சஹாபாக்கள் இப்படி ஹதீஸ்கள புதுசாக கேட்கும்போது, அத நடைமுறைப்படுத்துறவங்களாக இருந்தாங்க. ஏன்? அவங்களோட உள்ளத்துல நோய் இருக்கல்ல. அவங்களோட உள்ளத்துல என்ன ஷஹ்வா, சுப்ஹா ஒன்றுமே இருக்கல்ல. எனவேதான் நாங்க என்ன செய்யணும்? இந்த சொர்க்கத்தில அந்த மரம் எடுக்கிறதுக்காக பல விஷயங்கள்ல அந்த திக்ர் ஒரு பெரிய இடத்தை வகித்துக் கொண்டிருக்குது. ஆனா, நாங்க அத செய்யாம இருக்கிறோம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? எங்கட உள்ளத்துல ஒரு சின்ன நோய் ஒன்று இருக்குது. எங்கட உள்ளம் செத்துக்கொண்டு வருகுது அப்படின்னு அர்த்தம். 2வது நம்ம பார்த்தோம். வணக்க வழிபாடுகள் ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கும். நஃபிலான வணக்கங்கள விடுங்க. கடமையான வணக்கங்கள செய்யறதுக்கு கூட அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லேட்டா போயிடுவோம். தொழும்போது உள்ளச்சம் இல்லாம நாங்க தொழுதுருவோம். அ அதேபோல பொழுது முடிய எழும்பிட்டு வந்துருவோம். அது அங்க இருக்க எங்களுக்கு இயலாது. நோன்பு பிடிக்கிறது பெரிய ஒரு பாரமாக இருக்கும். குர்ஆன் ஓதுறது பெரிய பாரமாக இருக்கும். அவர் ஒரு யுத்த காலத்துல போராடுற மாதிரி இருக்கும். குர்ஆன ஓதுறது. அப்ப இதெல்லாம் உள்ளம் செத்து போயிட்டு, அதே ஆள் Instagramல மணித்தியால கணக்குல இருப்பாரு. Facebookல மணித்தியால கணக்குல இருப்பாரு. நண்பர்களோட நல்லா பேசி அரட்டை அடிச்சு சிரிச்சு கொண்டிருப்பாரு. அதுல 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் போகும். நல்ல விளையாட்டுல நல்ல விளையாடுவாரு. உடம்பெல்லாம் அ நல்ல முறையில என்ன செய்யும்? அந்த இதாகுற அளவுக்கு விளையாடுவாரு. ஆனா, அதே ஆளுக்கு தொழுகையில போய் இருந்து எழும்பிட்டு வர்றது பெரிய பாரமா இருக்கும். குர்ஆன் ஓதுறது பெரிய பாரமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அவர் உள்ளம் அதுல லைக் இல்ல. அவர் உள்ளம் அத விரும்பல அப்டின்னா, உள்ளம் நோய் புடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அவர் உள்ளம் சரியில்ல. அது மரணிக்கிற தருவாயில இருக்குது. நபி அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபித்னாக்கள் வந்து அவர் உள்ளத்துல போய் கருப்புடு உழுந்து உழுந்து அ அதிகமான பகுதி கருப்பாக மாறிட்டு, துருப்புடிச்சிட்டு, சரியா? பூஞ்சைன முடிச்சுட்டு அப்படின்னு தான் இத நாங்க எடுத்துக்கொள்ளணும். எனவே தான் எங்களுக்கு ஒரு கற்பனை ஒன்று இருக்கணும். எங்கட உள்ளம்
உண்மையிலேயே யதார்த்தமா இதுதான் நடக்குது. நாங்க யோசிச்சு பார்க்குற தொழுகை எல்லாத்தையும் நாங்க பார்க்குறோம். இப்படிதான் இருக்குது. அப்ப நாங்க நினைக்கணும் எப்படின்னா, எங்களோட உள்ளம் துருப்பிடிச்ச நிலைமையில இருக்குது. அதை நாங்க ஃபீல் பண்ணணும். அதை நாங்க கற்பனை பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அதிகமாக இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுவோம். அதிகமான பாவ மன்னிப்புகளில் ஈடுபடுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க இவ்வளவு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இஸ்திக்ஃபார் இல்லாமலே எங்கட நிறைய வாழ்க்கை போயிடும். எனவே அடுத்ததாக மூன்றாவதாக நாங்க இன்றைக்கு பார்க்க போறது மிக மிக முக்கியமான விஷயம். அது என்னன்னு சொன்னா மிக மிக முக்கியமான விஷயம். மூன்றாவது விஷயம் நான் ஏற்கனவே ரெண்டு பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மூன்றாவது விஷயம். அதுதான் எங்கட உள்ளத்தில் நோய் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கான முக்கியமான அடையாளம். பாவம் செய்யறவங்களோட நாங்க சேர்ந்திருப்போம். அவங்களோட ஃபிட்டாக இருப்போம். நண்பர்களாக இருப்போம். நண்பர்களாக இருக்கிறது பிழல்ல. அவரை நான் திருத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கலாம். அல்லது எவ்வளவு சொல்லியும் கேட்கிறாருல இருந்தாலும் கட்டாயம் அவரோட பழகி ஆகணுங்கிற நிர்பந்தமா இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா தெளிவா விளங்குது இவர் அல்லாஹ்க்கு மாறு செய்றாரு. அல்லாஹ்வை புறக்கணிக்கிறாரு. அல்லாஹ் இவர்ல கோபப்படுற வேலையை செய்யறாருன்னு தெரிஞ்சும் நம்ம அவரை நேசிக்கிறோம். அவரோட நல்லா பழகுறோம். அவரோடய சேர்ந்து சுத்திட்டு திரிறோம். அவர் செய்யற தீமையை தடுக்கிறவும் இல்ல. அவருக்கு நன்மையை ஏவுறவும் இல்ல. சரியா? இப்படி நாங்க இருக்கிறோம்னு சொன்னா எங்களோட உள்ளம் நோயில இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன். மிச்சம் கடுமையாக நேசிக்கிறேன். ஆனா அவரு உன்ட வெறுக்கிறாரு அப்படின்டா என்ன நேசம் உண்மையாக இருந்தா அந்த பொருளை என் உள்ளம் வெறுக்கும். சரியா? அதே போல ஒரு அல்லாஹ்வ அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார்ன்னு சொன்னா, அல்லாஹ்வ புறக்கணிக்கிறவங்கள கண்டா ஒரு வெறுப்பு வரும். ஒரு கோபம் வரும். அந்த செயலை கண்டா ஒரு வெறுப்பு கொண்டு வரும். நம்ம பெருசா அவரோட இருக்க மாட்டோம். சரியா? ஏன்டா இவரு அல்லாஹ் கோவப்படுத்த செயலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இவரோட நான் ஃபிட்டா இருக்கிறதால அல்லாஹ் என்ன கோவப்பட்டுருவானோ? அப்படின்ற ஒரு லெவல் அவருக்கு இருக்கும். எங்கெல்லாம் அல்லாஹ் கோவப்படுற சபைகள் இருக்குதோ, அந்த சபையில நீங்க அவர காண மாட்டீங்க. ஏன்? உடனே எழும்பிட்டு போயிருவாரு. ஒரு 5 பேர் இருந்துட்டு புறம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, இவர் தடுக்கணும். இயலாம இருக்குதா? உடனடியாக இது அல்லாஹ் கோவப்படுற சபை. அல்லாஹ்வோட தண்டனை எனக்கும் சேர்த்து இறங்கிடும். சரியா? எனவே அந்த இடத்த விட்டு அவரு எழும்பிட்டு போயிடுவாரு. அவர் ஃபோன்ல Facebook பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. Instagram பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. அதுல அதிகமாக கெட்ட விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னா, ஓகே நமக்கு இது தேவையில்ல. உடனே டெலீட் பண்ணிடுவாரு. டெலீட் பண்ணாட்டி கூட அத ஏதோ ஹைட் பண்ணிடுவாரு. அதுல பார்க்கிற வீதத்த குறைச்சிடுவாரு. ஏன்? இது அல்லாஹ்க்கு பிடிக்காத பல விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்குது. நான் அறிவு எடுக்கிறதுக்காக அதுல போனாலும் கூட, அந்த அறிவு அல்லாஹ்வோட கையில இருக்கு. அல்லாஹ்வுக்காக வேணா இத விடுறேன். ஏன்? ஏன்டா நிலவ விட கெடுதிகள் அதிகமா வருது. அல்லாஹ் என்ன பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் எனக்கு அறிவை தருவான்டார் விலகிட்டு வந்தா யார் அல்லாஹ்வுக்காக ஒண்ணி விடுகிறாரோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான் என்ற ஹதீஸுக்கு ஏற்ப மிகப்பெரிய அறிவு மிகப்பெரிய மன நிம்மதி போன்ற விஷயங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். எனவேதான் அறிஞர்கள் இமாம் இப்னு கையும் ஜௌசியா பட்டியலிடும்போது எங்கள் உள்ளம் நோய் பிடித்து விட்டது, எங்கள் உள்ளம் மரணிக்கிற தருவாயில் இருக்குதுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். நாங்க என்ன செய்வோம்? பாவம் செய்றவங்களோட சேர்ந்து அவங்க மூலமாக ஒரு நிம்மதி பெறுவோம். அவங்க மூலமா சந்தோஷம் பெறுற ஒரு நிலைமை எங்களுக்கு காணப்படும். இது மிகப்பெரியதொரு உளநோயாக இருக்கிறது. அதேபோல அ அதமு ஷுஊர் பிராஹாத்தி துனூப் வல் மஆசி. சரியா? அது என்னன்னு சொன்னா, இவர் வந்து அம் அந்த நிறைய பாவங்கள் அதில் செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனா அதுல இத உணர மாட்டாங்க. இப்ப பாருங்க, ஃபயக்திப் பொய் சொல்வாரு. நிறைய பொய் சொல்வாரு. வயத்ருக்கு ஸலா தொழுகையை விடுவாரு. தொழுகையை நல்லா கவனிங்க. தொழுகையை விடுவாரு. வயஸ்னி அ ஜினா செய்வாரு. ஹாக்கதா இப்படிலாம் செய்வாரு. சும்ம லா யஜித் வக்ர தமீர் ஃபஇதா கான ஃபில் கல்ப் ஹயா வஜத லிதாலிக அஸரன் பிஹஸ்ப் மா ஃபீஹி மினல் ஹயா. ஆனா உள்ளத்துல எந்த ஒரு நெருடலையும் அவர் பார்க்க மாட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். எங்க உள்ளம் நோயோட இருக்குதுன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு அடையாளம். நாங்க ஒரு சபையில இருந்து கொண்டிருக்கிறோம். அங்க புறம் பேசப்படுது. இது பாவம் தானே! உடனே மூமின்ட உள்ளம் டக்குன்னு ஒரு குத்தும் அவனுக்கு. ஒரு நெருடும். நம்ம பிழை செஞ்சு கொண்டிருக்கிறோமே! அ அல்லாஹ் தஆலா நம்மள தண்டிச்சுருவானே! அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று வரும். இது உள்ளம் உயிரோட இருக்குதுங்கிறதுக்கான அர்த்தம். ஆனா, சில டைம்ல எங்களுக்கு அது உணரவே மாட்டுச்சு. நாங்க அத உணர மாட்டோம். அடுத்த நாள் வந்துடும். அப்ப அல்லாஹ் தஆலா சில தண்டனைகள் எங்களுக்கு அனுப்புவான். அப்பதான் உணர்வோம். நம்ம அப்ப செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்லி.
அதான் ரசூலா சொன்னாங்க, அந்த பாவம் செய்யற டைம்ல கருப்பு டொட் வீழும்னு சொன்னாங்களே, கடைசியாக சொன்னாங்க, அவர் உள்ளம் என்ன கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல ஆகிவிடும். அப்படின்னா என்ன? அதுக்கு மேல நீங்க தண்ணி ஊத்தினா உள்ளுக்கு போகாது. அதே போலதான் அவருக்கு நன்மை எதுன்னு விளங்காது, தீமை எதுன்னு விளங்காது. அப்ப அந்த உள்ளம் நோய் பிடித்து அது முழுமையாக கவர் பண்ணப்பட்டதால அவர் செய்யற பாவத்துல ஒரு உறுத்தல் அவருக்கு விளங்குது. மனிதன் ஆரம்பத்துல ஒரு பாவத்தை செய்வான். மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். மிகப்பெரியதொரு மன அழுத்தமாக, மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கும். ஆனா அதை அவன் திரும்ப செய்யும்போது அது அவனுக்கு பழக்கமாயிடும். அது அவன் செய்யறது பிழையாக பார்க்கவே மாட்டான். பாவமாக பார்க்கவே மாட்டான். அதே போல இன்னொருவர் பாவமான சூழல்ல இருக்கிறாரு. அத மத்தவங்க செய்யறத பார்க்கிறாரு. ஆரம்பத்துல அது வெறுப்பா இருக்குது. ஆனா காலம் செல்ல செல்ல அவருடைய உள்ளம் அதனால நோய் பிடிக்க ஆரம்பிக்கும். அது அவருக்கு விளங்காது. ஒரு கட்டத்துல அந்த பாவத்தை அவர் வெறுக்க மாட்டாரு. அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க. நான் செய்யல. இப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துரும். எனவே என்ன நடக்குது? அவரோட உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிச்சிட்டு அப்படின்ட்டு அர்த்தம். எனவேதான் எங்கட உள்ளம் நாங்க பாவம் செய்யும்போது குறுகுறுக்கல்ல, அது ஒரு நெருடல் என்று வரல் என்று சொன்னா, நிச்சயமாக நாங்க எங்க உள்ளம் துருப்பிடிச்சு கொண்டோ, நோய் அ அ இருந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். சரி. இப்ப நாங்க அடையாளங்கள பார்த்து முடிச்சுட்டோம். என்னென்ன காரணங்களால இந்த நோய்கள் ஏற்படுதுன்னு பார்ப்போம். எங்கட உள்ளங்கள்ல நிறைய நோய்கள் இருக்குது. அத நாங்க ஒத்துக்கொள்ளணும். எங்க எல்லாருக்கும் தான். என்ன எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, எங்கட்ட நாங்க தொழுகையை யோசிச்சு பார்க்கிறோம். அதுல ஒரு உண்மையான உயிரோட்டம், உண்மையான இன்பத்த நாங்க காணல. திக்ருகள பார்க்கிறோம். காலை, மாலை திக்ர் பெருசா ஓதப்படுறதில்ல. தொழுகை முடிஞ்சு அந்த திக்ர் பெருசா ஓதப்படுறதில்ல. திக்ர்ல முக்கியமானது அல் குர்ஆன். அல் குர்ஆன சிந்திச்சு ஓதின எப்ப? அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு 40 நாளைக்குள்ள அல் குர்ஆன முடிக்காட்டி அவர்ட்ட நிஃபாக்குடைய அடையாளம் இருக்குது. முனாஃபிக் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அறிஞர்களை பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 5 ஜுஸ் ஓதினவர் இமாம் இப்னுல் ஜவுசி. ஒரு நாளைக்கு 5 ஜுஸ் ஓதக்கூடியவராக இருந்தாரு. அதே போல இன்னும் நிறைய ஷாஃபி இமாம் நோன்பு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தரம் குர்ஆனை முடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க எப்போதுமே குர்ஆனோடயே இருந்தாங்க. காலித் பின் வலீத் என்ன சொன்னாங்க? ஜிஹாதுக்கு போனதால குர்ஆன் இன்னைக்கு பெருசா ஓத இயலாம போயிட்டுன்னு கவலைப்பட்டாங்க. அவங்களோட காரணம் எவ்வளவு அழகானது. ஜிஹாத் நம்முடைய காரணம். இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது, ஓகே. எங்களோட உள்ளம் நோயோட இருக்கிறதுக்கு நாங்க அத ஒத்துக்கொள்ளணும். ரியலைஸ் பண்ணணும். அப்பதான் அதுக்குரிய மருந்த நாங்க தேடுவோம். அத செய்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். "கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா" உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் தான் வெற்றி பெறுவார். இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க? என்ன "லா மாலு வலா பனூன்" அந்த நாள்ல பிள்ளைகளோ செல்வம் பயனளிக்க இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலீமான உள்ளத்தோடு எந்த நோயும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த உள்ளத்தோடு வந்தவர தவிர, அவர் மட்டும்தான் அந்த நாள்ல வெற்றி பெறுவாரு. எனவேதான் இந்த சலீமான உள்ளம், நோய்களற்ற உள்ளம்ங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. அந்த வகையில நாங்க அடையாளங்கள பார்த்து கொண்டு வந்துட்டோம். இப்ப பார்க்க போறது, ஏன் நோய் வந்துச்சு? இதுக்கான காரணம் என்ன? அத தெரிஞ்சு கொண்டா தான், அத விட்டு நாங்க அடுத்த முறை தவிர்ந்து கொள்வோம். அந்த இடத்துக்கிட்டயும் நாங்க போக மாட்டோம். சரியா? ஒரு நபர் ஒரு லைப்ரரிக்கு போறாரு. ஒரு புக் எடுக்குறாரு. எடுத்துட்டு அவரு புழுதி அவர்ற அ நுரையீரலுக்குள்ள போன உடனே, அவரு 2, 3 நாள் நோய்வாய்ப்படுறாரு. அப்ப அவருக்கு விளங்குது, நான் இந்த இடத்துக்கு போய், அந்த புழுதி இருக்கிற புக்க எடுத்ததால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அப்ப அடுத்த முறை அந்த செயல செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஆனா இன்னொரு மனிதருக்கு புக்ல இருக்கிற புழுதியால தான் இது நடந்ததுன்னு தெரியா. அப்ப என்ன நடக்கும்? அடுத்த நாளும் போய் அந்த புக்க தான் எடுப்பாரு. அந்த வருத்தம் எப்பயும் நான் சரியாகுதோ, திரும்ப போய் அங்க தான் போவாரு. ஏன்? இது நடந்ததுக்குரிய காரணம் இதுன்னு அவருக்கு தெரியாது. அதே போல தான் எங்கட உள்ளத்துல நோய் இருக்குது. அது உண்மதான். அந்த நோய் இருக்கிறதால தான் இபாதத்துல இருக்கிற அந்த இன்பத்தை எங்களால அடைய முடியாம இருக்குது. ஒரு ஒரு திரை மாதிரி எங்க இதயத்தை மூடிக்கொண்டு இருக்குது. அடைகிற காரணம் என்ன? இத தெரிஞ்சாதான் திரும்ப அதுகிட்ட போக மாட்டோம். அதுல முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, எங்கட உள்ளத்துக்கு நாங்க குடுக்க வேண்டிய உணவ குடுக்கல. ஆன்மாவுக்கு குடுக்க வேண்டிய உணவ குடுக்கல. காலையில எழும்பி தூங்கும் வரைக்கும் உடம்ப நல்லா கவனிக்கிறோம். ஏன்? அளவுக்கு மீறி அதுக்கு குடுக்குறோம். ஆனா, எங்கட ஆன்மாவுக்குரிய உணவ நாங்க குடுக்குறோம்ல. அதனால தான் பாருங்க, அம் ஆன்மாவுக்குரிய உணவ நெறைய பேர் குடுக்க தவறினதால தான் மன அழுத்தம், ஆங்சைட்டி, அ அ அதீத பயம் போன்ற பல உளவியல் நோய்கள சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னண்டா, அவங்க ஆன்மாவ கவனிக்கல. இன்றைக்கு உலகமும் அப்படித்தான்.
ஆன்மாக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஒரு சடவாத என்ன மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க. எல்லாமே பணம், எல்லாமே வெளி உடம்ப ருசி காண்றது. அது ஆடு மாடு அஹ், என்ன சிங்கம் புலி கூட அதுல நம்மளை விட நல்லா தான் இருக்குது. அது தன் உடம்ப நல்லா கவனிக்குது. அதுக்கு சாப்பிடணும்னு தோணுதா போய் சாப்பிடுது. அதுக்கு வேற என்னையும் செய்யணும்னு தோணுதா அது அதை செஞ்சு கொண்டிருக்குது. அதுக்கு ஆன்மாவை பத்தியெல்லாம் கவலை இல்லை. ஏண்டா அல்லாஹ் அப்படி படைக்கல ஆடு மாடுகள். ஆனா மனிதன் அல்ல ஆன்மான்னு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கொடுத்திருக்கிறான். அதுக்குரிய சாப்பாடை கொடுக்கும்போது அது அப்படியே வானத்தை நோக்கி போகும். அவ்வளவு சந்தோஷப்படும். சரியா? ஆனா அதை கவனிக்காம விடும்போது அது நெருக்கடி, கவலை எல்லாம் வரும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் ஓமன் நஅரது அன் திக்ரி, யார் என்ற திக்ரை புறக்கணிக்கிறாரோ, திக்ர்னா என்ன? அதான் ஆன்மாவின் உணவு. குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்யறது, தொழுவுறது எல்லாம் வரும். ஓமன் நஅரது அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தொங்கா, அவருக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம். வனஹ்ஷரு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமை நாள்ல குருடராக நாங்கள் அவரை எழுப்புவோம். அவர் கேட்பார் லிம ஹஷர்தனி அஅமா, அல்ல ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹ் சொல்லுவான் கதாலிக், அப்படித்தான். அத்தத்க ஆயாத்துனா, இந்த வசனம் உங்களுக்கு வரலையா? உலகத்துல வந்துச்சு. ஆனா நீங்க ஃபனசீத்தஹா, அதை மறந்தாய். இன்று நீ மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனவேதான் எங்கட ஆன்மாவுக்குரிய உயிர் அந்த உணவை நாங்க கொடுக்காம விட்டதுதான் எங்களோட உள்ளம் நோயாக துருப்பிடிச்சதுக்கான காரணமாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான் கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களது உள்ளத்தில் ரானாக நோயாக படிந்து விட்டது, கரையாக படிந்து விட்டது என்று அல்லாஹ் தாலா சொல்றான். ஏன் தெரியுமா? இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, அவனுக்கு எங்கட வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? கால, இது அசாத்தீருல் அவ்வலின், முன்னோர்களின் கட்டுக்கதை என்று அவன் சொல்றான். ஆண்டவா, அவனுக்கு ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? அவன் அதுக்கு முதல் செஞ்சு வந்த அந்த பாவமான காரியங்கள் அவனோட உள்ளத்துல படிஞ்சு படிஞ்சு கரையாக படிஞ்சதால அவன் அந்த வார்த்தையை சொல்றான். நாங்களும் இன்னைக்கு செய்யற பாவங்களுக்கெல்லாம் காரணம் நாங்க அதுக்கு முதல் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எங்கள் உள்ளத்துல கரையாக படிந்து விட்டது. எனவேதான் முதலாவது எங்களோட ஆன்மாவுக்குரிய உணவை நாங்கள் கொடுக்க தவறினது. எனவே இனிமேல் இன்ஷா அல்லாஹ் காலையிலேயும் மாலையிலேயும் நிறைய திக்ர்கள் இருக்குது. நாங்களும் அதை குறை விடுறோம். ஆனா அது முழுமையாக மனனம் செஞ்சு அதை ஓதி வரணும். அதுல ஆம், அது கருத்தையும் விளங்கி நாங்க ஒவ்வொரு நாளும் ஓதுறது தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு வழியாக அமையும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து ஓதுற மாற்றப்படுவோம். அது ஒரு 15 நிமிஷம், அதாவது குறைஞ்சது 5 நிமிடமாவது முழுமையாக ஓதி முடிக்க செல்லும். அதை நம்ம ஒரு பெரிய பாரமாக கருதுவோம். அதே நேரம் அதில் கருத்தெல்லாம் எங்களுக்கு விளங்கி அதில் பெனிஃபிட் எல்லாம் விளங்கிட்டு சொன்னா எங்க மனசு அது ஒரு பாரமாக இருக்காது. அதை சொல்றதுக்கு ஒரு ஆசைப்படும். இப்ப நாங்க சொல்றோம் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினத் தாலிமீன். கருத்து விளங்காம ஒரு 100 தரம் சொல்லிட்டு போகும்போது எங்களோட உள்ளம் சலிச்சு போயிடும். எங்களோட வாயெல்லாம் நோவும். அதே போல எங்க உள்ளத்துக்கு எதுவும் நடக்காது. அதே நேரம் லா இலாஹ, வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, எவனும் இல்லை. அது சிலைகளாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவங்க வணக்கத்துக்கு தகுதியானவங்க இல்லை. ஏன்? ஏன்னா அவங்க இந்த எதையும் படைக்கல. வானத்தை படைக்கல, பூமியை படைக்கல, என்ன படைக்கல. அவங்களுக்கு அதுக்கு சக்தியே இல்லை. ஒரு ஈ கூட அவங்களோட சாப்பாடு எடுத்துட்டு போனா கூட அதை துரத்தி பிடிச்சி பறிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லை. ஆனா இல்ல அந்த எல்லாம் உன்னை தவிர. ஏன்? நீதான் இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாய். என்ன படைச்சிருக்கிறாய்? வணங்க தகுதியானவன் யாருன்னா நீ மட்டும்தான். இல்ல அந்த சுபஹானக்க, நீ தூய்மையானவன். உனக்கு எந்த குறையுமே இல்லை. உனக்கு புல்லரிக்குன்னு சொல்றாங்க, அது ஒரு பலவீனம். ஆனா உனக்கு அப்படி இல்லை. உனக்கு தூக்கம் இல்லை, எதுவுமே உனக்கு இல்லை. நீ பூர்ணமானவன். அதனால என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய், நான் பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், தேவைகள் எல்லாமே உனக்கு தெரியும். சுபஹானக்க, நீ தூய்மையானவன். நான் தான் பாவம் செஞ்சிட்டேன், எத்தனையோ பாவம் செஞ்சிட்டேன், உனக்கு எத்தனையோ மாறு செஞ்சிட்டேன், என் ஆன்மாவை நான் களங்கப்படுத்திட்டேன். சுபஹானக்க இன்னி குன்து மினல் தாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருத்தனாக ஆகிட்டேன். நான் அநியாயம் தான் செஞ்சிட்டேன். ஏன்? நீ எனக்கு எவ்வளவோ அருட்கொடைகள் செஞ்சாய். எனக்கு சாப்பாடு தந்தாய், எனக்கு ஆடை தந்தாய், எனக்கு மூச்சு காத்து தந்தாய், எனக்காக சூரியனை படைச்சாய், எனக்காக காத்த படைச்சாய், எனக்காக எல்லாத்தையும் படைச்சாய். எனக்கு மனசு டென்ஷன் ஆகிற டைம் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பீச்சை படைச்சாய். ஆ நான் என் அழுத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சத்தை பல கலர்கள்ல பல வண்ணங்கள்ல படைச்சாய். அதே போல இஸ்லாத்தை தந்தாய், ஈமான தந்தாய், சரியான மன்ஹஜ வழியை காட்டி தந்தாய். இதெல்லாம் நீ செஞ்சிருக்கிறாய். ஆனா நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? முற்று முழுதாக உன்னை வணங்கியிருக்கணும். உனக்கு மாறு செஞ்சிருக்க கூடாது. ஆனா நான் பிழை செஞ்சிட்டேன், அநியாயம் செஞ்சிட்டேன், உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. இதான் அதுல அர்த்தம். இதை விளங்கி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குன்து மினத் தாலிமீன் சொல்லும்போது எங்க உள்ளம்
கரையும் அல்லாஹ்க்கு முன்னால. அல்லாஹ்க்கு முன்னால பணிஞ்சு போகும். அல்லாஹ் எங்களை மன்னிக்க ஆரம்பிப்பான், எங்களை விரும்ப ஆரம்பிப்பான். எனவேதான் எங்களோட உள்ளங்கள் நாங்க ஆன்மாவை இந்த பாவங்களால கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏதாவது ரசூல் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அல்லாஹ் என்னையும் இந்த பாவத்தையும் கிழக்கை மேற்கை எப்படி தூரமாக்கினியோ அப்படி தூரமாக்கிடு. பாவம் செய்யறது, பாவத்துக்குரிய வழிகள் எல்லாத்தையும் என்னை விட்டு தூரமாயிரு. கிட்ட இருந்தா நம்ம செஞ்சிருவோம். எல்லாத்தையும் தூரமாக்கிறியா அல்லாஹ். சரியா? அது நபியா கடைசியில சொல்லுவாங்க, யுனக்க சௌபுல் அபீல் மினத் தனஸ். வெள்ளை ஆடையில் இருக்கிற ஊத்தையை கழுதினா எப்படி வேறையாக போகுமோ அதே போல என்னில் இருக்கிற அந்த என்ன ஊத்தைகளை, அந்த களங்கங்களை நீ எடுத்து விடுவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா கேட்பாங்க. எனவே நாங்க இந்த திக்ர்ல கடும் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. இரண்டாவது, இந்த உள்ள நோய்வாய்ப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அல் ஃபித்தன் சவா கானத் ஃபித்தன் ஷஹவாத் அவு சுபஹாத். ஃபித்னாக்கள்ல நாங்க அகப்படுறது நான் நேத்து சொல்லியிருந்தேன். ஃபித்னாங்கிறது சுபஹாத் சந்தேக ரீதியான ஃபித்னாக்களா இருந்தாலும் சரி, அதே போல என்ன ஷஹவாத் மனோ இச்சை சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி. இன்னும் ஒரு நிமிடத்துல இது கட்டாக போகுது. அஹ் அப்ப இன்னொரு லிங்க்ல நாங்க ஜாயின் ஆகிக்கொள்வோம். அதாவது எங்கட சந்தேகம், நாங்க இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள்ல பாக்குறோம் நிறைய சந்தேகங்கள் எங்களுக்குள்ள விதைக்கப்படுது. மார்க்கத்துல, ஹதீஸ்கள்ல, குர்ஆன் வசனங்கள்ல, அதே போல நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகள்ல பல வகையான குற்றச்சாட்டுகள், போலியான விஷயங்கள் எல்லாமே நாங்க அடிக்கடி பார்க்கிறோம். இது எங்களோட உள்ளத்துல என்ன செய்யுது? ஒரு சந்தேகத்தை ஃபித்னாவாக எங்களோட உள்ளத்துல வந்து சேருது. அதே போல ஷஹவாத், ஆம், நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த இதுல டீட்டெயிலாக சொல்றேன். சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களுக்கு அதோட இந்த தொடர் நாங்கள் முடிச்சு கொள்ளலாம். ஓகே. இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம அடுத்த இதுல பார்ப்போம்.